நம்மக்கிட்ட பேரண்ட் அசஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது நாங்கள் எம்ஆர்ஐ சிடி ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கோங்க, அதில் பிரெயின் நார்மலாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அசஸ்மெண்ட் எண்டில் நம்ம வந்து ஒரு ஆட்டிசம் ஏடிஹெச்டின்னு ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் ப்ரொவைட் பண்ணும் பொழுது சிடி ஸ்கேனில் எம்ஆர்ஐலலாம் பிரெயின் நார்மலாக இருக்குன்னு தானே ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அப்புறம் எப்படி வந்து ஆட்டிசம் ஏடிஹெச்டியாக இருக்க முடியும்? எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் வந்து ஆட்டிசம் டிடெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேபில் நாங்கள் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரியலாகவே எம்ஆர்ஐ அண்ட் சிடி ஸ்கேனில் வந்து ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிற ஏடிஹெச்டி இருக்குது அப்படின்னா அதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் நோ. ஸோ எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ டிடெக்ட் ஆகாது. காரணம், ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டிலாம் வந்து நீங்கள் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்கிறீங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் தானே. ஸோ அப்புறம் ஏன் வந்து இந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லலாம் வந்து டிடெக்ட் ஆகாது? எதனால் வந்து இது டிடெக்ட் ஆகாமல் நார்மல் ரிப்போர்ட் வந்து காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, மூளை வந்து அதோடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் வந்து அதில் வருமே தவிர அதோடைய செயல்பாடு வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்டிசம் ஏடிஹெச்டி இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் எல்லாமே வந்து பிரெயின் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. மேபி ஒரு மைன்யூட்டான சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அந்த மைன்யூட்டான சேஞ்சஸ்லாம் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து வராது. நீங்கள் ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு ஏடிஹெச்டி உள்ள குழந்தைக்கு வந்து நீங்கள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட் நார்மலாக தான் வரும். பிரெயின் ஸ்ட்ரக்சரலி எந்த ஒரு அப்நார்மலிட்டியும் அவங்களுக்கு இருக்காது. ஸ்ட்ரக்சரலி அவங்களுடைய பிரெயின் நார்மலாக இருக்கும். பட் இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்டி எல்லாமே ஃபங்க்ஷனலாக, அதாவது பிரெயின் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. ஸோ ரிசர்ச் பர்பஸ்க்காக எஃப்எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு ஸ்கேனில் வந்து ஒரு ஆய்வுக்காக வந்து அவங்க பண்ணினதில் அவங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய மாற்றம் செயல்பாடு வந்து கண்டுபிடிக்கப்படுது. பட் ஜென்ரலான நீங்கள் எம்ஆர்ஐ ஆர் சிடி ஸ்கேன்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நார்மல் ரிப்போர்ட்டு தான் வந்து வரும். ஸோ அப்போ வந்து ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன ஸ்கேன் பண்ணுறது, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசத்தையோ ஏடிஹெச்டியோ நீங்கள் வந்து ஸ்கேன்ஸ் மூலயமா, ஸ்பெஷலி எம்ஆர்ஐ அண்ட் சிடி மூலயமா நான் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு நார்மல் ரிப்போர்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பிரெயின் நார்மலாக தான் இருக்குது, அப்போ இந்த ப்ராப்ளம் கிடையாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது ஆட்டிசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்குது ஏடிஹெச்டியாக இருக்குது அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ஜென்ரலாக நார்மல் ரிப்போர்ட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த டயக்னோசிஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிஹேவியரல் அனாலிசிஸ் மூலியமாக தான் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சியிலையோ செயல்பாடுலையோ பிஹேவியர்லையோ இல்லை பேச்சுலையோ வந்து மாற்றம் இருக்குது, இல்லை வளர்ச்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபைடான தெரப்பிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு டீட்டெயில்டான இவாலுவேஷன் எடுக்கிறது மூலியமாக தான் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான டயக்னோசிஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னால இது இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே அசஸ்மெண்ட் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மூலயமா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் யாராச்சும் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனெல்லாம் எவ்ரி 6 months எடுத்து நார்மலாக இருக்குன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஒரு வேளை நார்மலாக எடுக்கிறது நல்லது தான், பட் அதில் நார்மலாக இருக்குது, பட் அந்த குழந்தையுடைய ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இல்லை. பிகாஸ் ஏன்னா இது கம்ப்ளீட்லி பிரெயின் ப்ராசஸிங்கான டிஸார்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரக்சரை போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது நார்மலாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராசஸில் வந்து பார்க்கும்பொழுது தான் அந்த குழந்தைக்கு வந்து டிஃபெக்ட் தெரியும். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் சம்திங் இஸ் லேகிங், ஏதோ அந்த குழந்தைகிட்ட வளர்ச்சியில் நார்மலாக இல்லை, மற்ற குழந்தை மாதிரி அவன் இல்லைன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது எவாலுவேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் தெரப்பியில் என்ரோல் ஆகிறது. தேர்ட் ஒன், ஹோம் ஸ்டிமுலேஷன். பேரண்ட் நீங்கள் அந்த குழந்தையுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி இறங்கி போய் அந்த குழந்தை கூட மிங்கிளாகி அந்த குழந்தைக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறது, ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் இதில் இருந்து உங்கள் குழந்தைய ரிகவர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட வர்றவங்கள நிறைய பேர் வந்து நாங்கள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் எடுத்துருக்கோங்க, அதில் நார்மலாக இருக்குது, அப்புறம் எப்படி அவன் அது பேசாமல் இருக்கான், பிரெயின் நார்மலாக தானே இருக்குது, அவன் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இப்படி இருக்கே, நார்மலாக இல்லையேன்னு கேட்பாங்க. ஸோ இது ப்ராசஸிங்கான ப்ராப்ளம்னால அதில் டிடெக்ட் ஆகாது. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்
எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு நார்மலாக இருக்குது பேசிடுவோம் வெயிட் அண்ட் சி அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி தட்ஸ் நாட் கோன் ஹெல்ப் யுவர் சைல்டு. இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.